ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். பிஎம்எஸ் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சார், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அதுவும் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு, இந்த சாப்டரில் இருந்து நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல்ல வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எனது வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The electric charge in accelerated motion. ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜ் இன் ஆசிலேட்டட் மோஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒன்லி, செகண்ட் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒன்லி, தேர்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் ஒன்லி, ஆல் த அபோவ். ஸோ எப்போ எலக்ட்ரிக் சார்ஜ் ஆசிலேட்டட் மோஷனாக இருக்கும் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டாகவும் இருக்கலாம், இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டாகவும் இருக்கலாம், இல்லை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனாக இருக்கலாம். இந்த மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். A is a correct, B is a correct, C also correct. Now perfect answer பார்த்தீங்க அப்படின்னா so all of this above. Okay, next question. In Milken experiment, in tiny oil trough are situated between the two charged horizontal plates producing a field of E. It is found that oil trough get electrically charged. Which of the following statement is wrong? Already நமக்கு தெரியும். ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜை கால்குலேட் பண்ணவர். ஓகே, மில்கன் எக்ஸ்பெரிமெண்ட் தான் நமக்கு ஆயில் ட்ராப் என்ன ஆகும், ஸ்பிளிட் ஆகும், ஸ்மால் பார்ட்டிகளாக ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய மாஸ் என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ண போது இவர் தான். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனில் எது ராங்கான ஆன்சர் கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியர் பிரேக் த ஆயில் இன்டு த ட்ராப், ஓகே, ட்ராப்லெட்ஸ். ஓகே, செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த ஆயில் ட்ராப் கெட் சார்ஜ்டு பிகாஸ் இட் இஸ் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் இ. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, the oil drop get charged by because it is electric field of E. C பார்த்தீங்கன்னா the droplet get charged because of friction of in nozzle. D பார்த்தீங்கன்னா droplet pick up the charge from the air which gets ionized by the cosmic rays. இந்த 4 ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா the first option பார்த்தீங்கன்னா atmosphere breaks ஆயில் இன்டு த ட்ராப்லெட்ஸ். இதான் எக்ஸ்பெரிமெண்ட்டே. இந்த ஆயில் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் பார்ட்டிகலாக பிரிக்கும் அப்படின்னா இது கரெக்டான ஆன்சர் தான். இந்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, இது மில்கன் எக்ஸ்பெரிமெண்ட்ல கரெக்டான ஆன்சர். த ஆயில் ட்ராப் கெட் சார்ஜ்டு பிகாஸ் இட் இஸ் அன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் இ. ஸோ ஆக்சுவலி எப்பயுமே இந்த ஆயில் ட்ராப் எலக்ட்ரிக் ஃபீல்டாக சார்ஜாக ஆகாது. அதனால இதுதான் ராங்கான ஆன்சர். ஓகேங்களா, தேர்ட் பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட்ஸ் கெட் சார்ஜ்டு பிகாஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆஃப் நாசில். ஸோ நமக்கு எப்பயுமே சார்ஜ் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷன் ஆஃப் நாசில் ஸ்மால் ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், அதுலேருந்து தான் சார்ஜ் ஆகும். பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட்ஸ் பிக் அப் த சார்ஜ் ஃப்ரம் த ஏர் விச் கெட் அயனைஸ்ட் பை த காஸ்மிக் ரேஸ். ஸோ இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். நமக்கு காஸ்மிக் ரேஸில் பேஸ் பண்ணி தான் இந்த அயனைசேஷன் ஆகும். அதனால் இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆன்சர் கரெக்டாக இருக்குது. ஏ, சி, டி மூணுமே ரைட். ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ராங் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2வது ஆப்ஷன் தான் ராங் ஆன்சர். The oil trough get charged because it is an electric field E. Okay, next question. A soap bubble is given a negative charge, then it is radius. என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம சோப் பபிள் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, மறக்கக்கூடாது, நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இதோட ரேடியஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஏ பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ், பி பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ், சி பார்த்தீங்கன்னா ரிமைன்ஸ் அன்சேஞ்சு, ஃபோர்த் பார்த்தீங்கன்னா நத்திங் கேன் பி ப்ரிடிக்டட் ஆஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் இன்சஃபிஷியன்ட் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இதில் பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோப் பபிள் இந்த கிவன் தியர் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதே இது பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ மறக்கக்கூடாது. இந்த ஆன்சர் இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் எ புரோட்டான், எ நியூட்ரான் அண்ட் ஆல்பா பார்ட்டிகல்
are kept in the same electric field. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பார்ட்டிகல் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து புரோட்டான் கொடுத்துருக்குறாங்க, செகண்ட் வந்து டியூட்ரான் கொடுத்துருக்குறாங்க, அண்ட் ஆல்பா பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க. 3 பார்ட்டிகல் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பார்ட்டிகலுமே சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வச்சிருக்காங்க. இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா proton deuteron will have the same acceleration. ரெண்டுமே சேம் acceleration ஆகும், ஆசிலேட் ஆகும்னு சொல்றாங்க. B பாத்தீங்க அப்படின்னா deuteron and alpha particle will have the same acceleration. C பாத்தீங்கன்னா alpha particle will have the maximum acceleration. D பாத்தீங்க அப்படின்னா proton will have the minimum acceleration. ஸோ நமக்கு வந்து இந்த இதுல இருந்து பெர்ஃபெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா புரோட்டான் டியூட்ரான் எப்பவுமே சேமா தான் இருக்கும். உங்களுக்கு மாஸ் எல்லாமே சேமா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து the proton deuteron will have the same acceleration. இதான் வந்து perfect answer. A is a perfect answer. Okay, next question. Identify the wrong statement in the following Coulomb's law correctly describes the electric force that. என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த क्वेश्चंसல வந்து wrong statement கேட்டிருக்காங்க. Dear student மறக்க கூடாது, wrong statement கேட்டிருக்காங்க. electric force பேஸ் பண்ணி Coulomb's law பேஸ் பண்ணி எது கரெக்ட்டா இருக்குன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? wrong statement அந்த Coulomb's law correctly describes the electric force. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா binds the electron of atom to its nucleus. செகண்ட் பார்த்தீங்கன்னா binds the proton and neutron in the nucleus of atom. C பார்த்தீங்கன்னா binds the atom together to form a molecules. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா binds atom and molecule to form of solid. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா எது ராங்கான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பி ஆன்சர் தான் ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஏன் அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் நமக்கு வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னு சொல்ல மாட்டோம். ஸோ நியூக்ளியர் ஃபோர்ஸ் பாயிண்ட்ஸ் புரோட்டான் அண்ட் நியூக்ளியஸ் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் த ஆட்டம். ஸோ அப்படிதான் நம்ம சொல்லணுமே தவிர எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்ப இந்த பி ஆன்சர் தான் ராங் ஸ்டேட்மெண்ட். binds the electron in the atom into the nucleus. அது கரெக்டான ஆன்சர். எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? மறக்கக்கூடாது. இந்த क्वेश्चनக்கு வந்து ராங் ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா B. binds the proton and neutron in the nucleus of atom. Okay, next question. A stationary charge produces. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேஷனரி அப்படின்னாலே நமக்கு ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஒரு சார்ஜ் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. மறக்கக்கூடாது. நம்ம என்ன கொடுத்துருக்குறாங்க எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். சார்ஜ்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ கொடுக்கல, ஒரு சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? A for the magnetic field only, B is the electric field only, C is a electric field and magnetic field both, D is a none of the above. ஸோ இது ஸ்டேஷனரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். எஃப்ஓ வந்து பார்த்தீங்கன்னா மூவபிள் ஆகுதோ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஸ்டேஷனரி சார்ஜ் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒன்லி. பி ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். An electron moves through a small distance in the uniform electric field. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எலக்ட்ரான் வந்து மூவபிள் ஆயிருக்குது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து மூவ் ஆகிட்டு இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் 2 × 10⁴ Nm/Coulomb. நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 × 10⁴ Nm/Coulomb. Now, if the direction of field is reversed, keeping the magnitude same, and proton moves through the same distance, then which of the following option is correct? கேட்டுக்கிறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிகல் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து மூவபிள் ஆகிட்டு இருக்கு, அதோடைய மேக்னிடியூட் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து மாஸ் தெரியும். இந்த பார்ட்டிகல் வந்து சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆகுது. ஓகேங்களா? ரிவர்ஸ்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. சேம் மேக்னிடியூட்ல சேம் மாஸில் ரிவர்ஸ் ஆகுது. அண்ட் த புரோட்டான் மூவ்ஸ் த்ரூ த சேம் டிஸ்டன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த புரோட்டானும் மூவ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது பர்ஃபெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க? புரோட்டான் மூவ் ஆகுது, எலக்ட்ரிக் சார்ஜ் மூவ் ஆகுது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஆன்சர்? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டைம் ஆஃப் த ஃபால் வில் பி மோர் இன் த கேஸ் ஆஃப் எலக்ட்ரான். பி பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஆஃப் ஃபால் வில் பி மோர் இன் கேஸ் ஆஃப் புரோட்டான். சி பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃபால் வில் பி சேம் இன் த போத் கேஸ். டி பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃபால் வில் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் சார்ஜ். ஸோ புரோட்டானுங்கிற மாஸ் வேற, நமக்கு வந்து எலக்ட்ரான் மாஸ் வேற. ஓகேங்களா? அது மறக்கக்கூடாது. இதோட பெர்ஃபெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி, த டைம் ஆஃப் ஃபால் வில் பி மோர் இன் கேஸ் ஆஃப் புரோட்டான். இதுதான் வந்து நம்ம கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா புரோட்டானோட மாஸ் வேற, எலக்ட்ரானோட மாஸ் வேற. ஸோ அதனால வந்து வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும். த டைம் ஆஃப் ஃபால் வில் பி மோர் இன் கேஸ் ஆஃப் proton. Okay, next question.
நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இது பேஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இன் திஸ் ஃபிகர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் இன் த சர்டன் ரீஜன்ஸ் ஆர் சோன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டோட சர்டன் ரீஜன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, எப்படி போகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய் செட் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஃபிகர் சக்கஸ் தட். இது எப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குமா, நாட் ஈக்குவலாக இருக்குமா, கிரேட்டர் தானே இருக்குமான்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் டயக்ராம்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். எக்ஸ் ஒய் செட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டயக்ராமில் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். EX equal to EY equal to EZ மூணுமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது, இந்த ஃபீல்டு வந்து கரெக்டாக மூவ் ஆகுது இது செகண்ட் ரீஜனில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா EX is less than EY is less than EZ அப்படின்னா இந்த EZ தான் எல்லாத்தையோட அதிகமாக இருக்குது, ரெண்டுமே கம்மியாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்னா EX தான் அதிகமாக இருக்கு, EY EZ இது ரெண்டை விட நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிரேட்டர் தானே கொடுத்துருக்காங்க. EX கிரேட்டர் தன் ஆஃப் EY கிரேட்டர் தன் ஆஃப் EZ. ஓகேங்களா, டி பார்த்தீங்கன்னா EX ஈக்குவல் டு EZ லெஸ் தென் EY. ஸோ 4 ஆன்சர் இருக்குது. இதில் வந்து டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட EX ஓகேங்களா, EX EY EZ இது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா EX ஓட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. EX வந்து ஈக்குவலாக இருக்குது, இது ரெண்டுக்கும் ஈக்குவலாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா EZ அப்படின்னா இது கிரேட்டர் தன் ஆஃப் EY. ஸோ EY கிரேட்டர் தன் ஆஃப் EZ. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகேங்களா, பார்க்கக்கூடாது. அதனால் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4th ஒன் EX ஈக்குவல் டு EZ லெஸ் தென் ஆஃப் EY. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். As one penetrates uniformly charged non-conducting sphere, the electric field strength என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா பெனிட்ரேட் ஆகுது, யூனிஃபார்ம் சார்ஜ்லேருந்து பெனிட்ரேட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நான் கண்டக்டிங் ஸ்பியராக இருக்குது, எதுலையுமே டச் ஆகல, அப்படிப்பட்ட ஸ்பியராக இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. வெதர் இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா, ஈக்குவலாக இருக்குமா, ஜீரோவாக இருக்குமா கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ், செகண்ட் பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ், தேர்ட் பார்த்தீங்கன்னா ரிமைன் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு த சர்ஃபேஸ், ஃபோர்த் பார்த்தீங்கன்னா இஸ் ஜீரோ அட் த ஆல் பாயிண்ட்ஸ். எப்பயுமே வந்து பெனிட்ரேட் ஆனாலே நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும், அந்த ஸ்ட்ரென்த் வந்து குறையும், அதான் காரணம். ஸோ பி ஆன்சர் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர், டிக்ரீசஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. டயக்ராம் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த வந்து ஈக்வி பொட்டன்ஷியல் மெத்தடில் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, 1 2 3 பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க. யூனிஃபார்மில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் E vector between the 2 points is constant. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸில் வந்து எப்பவுமே கான்ஸ்டன்டாக இருக்குது, ஏன்னா இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேங்களா, இன் எ போத் அண்ட் மேக்னிட்யூட் டைரக்ஷன் கன்சிடர் ஏ பாத் ஆஃப் லென்த் D. இந்த லென்த் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டீன்னு கொடுத்துருக்குறாங்க, மறக்கக்கூடாது, D கொடுத்துருக்காங்க. அதோடைய ஆங்கிள் ஆஃப் theta equal 60 degree with respect to field lines shown the figure. இதுதான் நம்ம வந்து டயக்ராம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, அதில் 3 பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 1 2 3ன்னு. அது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க. அது மேக் பண்ணுற ஆங்கிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா theta equal 60 degree கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா the potential difference between points 1 and 2. ஸோ அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து மாறும், டிஸ்டன்ஸை பொறுத்து மாறும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 and 3 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ், அதான் ஈக்வி பொட்டன்ஷியல் பாயிண்ட்ஸில் இருக்குது. அப்புறம் 2 and 3 எவ்வளோ ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸோ அதே தான் நமக்கு வந்து என்னென்னு இருக்கும் 1 and 2க்கும் இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் மறக்கக்கூடாது, இது ஈக்வி பொட்டன்ஷியல். ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 and 3 எவ்வளோ ஈக்வி பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குதோ அதே டிஃப்ரென்ஸ் தான் 1 and 2க்கு இருக்கும். அதனால் நம்ம எப்படி ஈஸியாக எழுதிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து A E டிவைடட் பை D cos 60 டிகிரி, B வந்து பார்த்தீங்கன்னா ED cos 60 டிகிரி, C வந்து பார்த்தீங்கன்னா ED டிவைடட் பை cos 60 டிகிரி, D வந்து E டிவைட் பை D cos 60 டிகிரி. ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. நம்ம டைரெக்டாக ஃபார்முலா மெத்தடிலுமே எழுதிடலாம். இதுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ B ஆன்சர், ஸோ ED cos 60 டிகிரி. ஓகேங்களா, இதுதான் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A positive charge is moved from a low potential point A to higher potential point P.
தென் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்ம என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து இது மூவ் ஆகுது இந்த பாயிண்ட் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் வந்து என்னது லோவர் பொட்டன்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியல் மூவ் ஆகுது, A to Bன்னு சொல்லிட்டு மூவ் ஆகுது. இதனுடைய எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி கேட்குறாங்க. இது வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகாமல் கேட்டுக்காங்க. A ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீசஸ், B வந்து பார்த்தீங்கன்னா டிக்ரீசஸ், C பார்த்தீங்கன்னா வில் ரிமைன் சேம், D வந்து நத்திங் டிஃபைன் கேன் பி ப்ரிடிக்டட். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா லோலேருந்து ஹையில் போகும்போது வந்து எப்போயுமே இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேங்களா, மறக்கக்கூடாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர், இன்க்ரீசஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த ரீஜன் சரௌண்டிங் அண்ட் ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் டைபோல் ஹேஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் டைபோல் இருக்குது, அது ஆசிலேட் ஆகுது. ஓகேங்களா, ஆசிலேட் ஆகினா மூவபிள் ஆகிட்டே இருக்குது, ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அது எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஏ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒன்லி, பி பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒன்லி, சி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், டி பார்த்தீங்கன்னா நத்திங் கேன் பி ப்ரிடிக்டட். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்ட்டிகிள் ஸ்டேஷனரியாக இருக்கும், அதாவது ரெஸ்ட்டில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோ மேக்னெட்டிக் ஃபீல்டோ இருக்கும். எப்போ பார்ட்டிகிள் மூவ் ஆகுதோ ரொட்டேட் ஆகுதோ ஏதாவது சேஞ்சஸ் ஆகுதோ அப்படின்னா எலக்ட்ரிக் அஸ் வெல் அஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே கலந்துருக்கும். ஓகேங்களா, மறக்கக்கூடாது. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா சி ஆன்சர் இஸ் பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ எலக்ட்ரிக் அஸ் வெல் அஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். An electric dipole is placed in a uniform electric field. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எலக்ட்ரிக் டைபோல் வந்து எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ மறக்கக்கூடாது, நான் யூனிஃபார்ம்னா டிஃப்ரெண்ட் யூனிஃபார்மில் வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டயக்ராம் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு டைபோல் இருக்குது பார்த்தீங்களா, இது டைபோல், இதுதான் வந்து டைபோல். ரெண்டுமே டிஸ்டன்ஸ் சேம் டிஃப்ரென்ஸில் இருக்கும். இதில் ஃபீல்டு வருது பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் நான் யூனிஃபார்ம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம் இருக்குது. இப்படி இருக்கும்போது வந்து இந்த டைபோல் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, மறக்கக்கூடாது. எப்படி இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the force experienced is 0 while torque is not 0. ஓகேங்களா, செகண்ட் பார்த்தீங்கன்னா force experienced is 0 and torque is also 0. C பார்த்தீங்கன்னா both force and torque are not 0. D பார்த்தீங்கன்னா force experienced is not 0 why torque is 0. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எது பெர்ஃபெக்ட் ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து நான் யூனிஃபார்மில் நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் அண்ட் டார்க் எப்படி இருக்கும் ரெண்டுமே நாட் ஈக்குவலாக தான் இருக்கும், நாட் ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ மாறிக்கிட்டே வரும், அதுதான் சொல்கிறாங்க மாறிக்கிட்டே வரும். ஏன்னா நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு ஒரு நேரம் அதிகமாக வரலாம், ஒரு நேரம் கம்மியாக வரலாம். அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா த ஃபோர்த் டார்க் ஃபோர்ஸ் ஆர் நாட் ஜீரோ. ஸோ சி ஆன்சர் இஸ் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஹை வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்க விரும்பினா அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.